பங்காரி, யோ பங்காரி, எந்திரியா. யாரு? நான் தாயா மல்லி. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, ஆனா உடம்பெல்லாம் வலிக்குது. எந்திரிச்சு நடக்க முடியுமா? ஏன் கேக்குற? உடனடியா நம்ம இந்த இடத்தை விட்டு போயாகணும். எதுக்கு? இங்கிருந்து எங்க போறது? போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். நீ எதுக்கு உள்ள வந்த? யாரையும் உள்ள விடலையாமே. எங்க அம்மாவை கூட பார்க்க விடல. சும்மா கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. நானும் உன் அம்மாவும் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயாகணும். எந்திரியா சொல்றேன். இப்ப திடுதுப்புன்னு இப்படி எந்திரிச்சு போயிட்டா நாளைக்கு உனக்கு பிரச்சனை வந்துடாதா? ஐயோ பங்காரி, அப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். எங்க ஊருக்கு ஓடி போயிடலாம். அங்க யாராலையும் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரமா பங்காரி. ஏன் அடிக்கிற? இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு வர போறியா? எடுத்து விடு. சரி, வலிக்குதா? பெருசா ஒண்ணு வலிக்காது, நீ எடு. ஓஹோ, தொட்டா கத்து. வா போலாம். திரும்ப என்ன? இப்படியே வருவியா? உன்னோட சட்டை துணி எங்க? எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கா. புடி. எதுக்கு அடிக்கிற? ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருந்தா? சீக்கிரம் சட்டையை போட்டுக்கோ. நீ முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி போட்டுக்க முடியும்? உன்னெல்லாம் ரொம்ப நேரமா இப்படிதான் ஏன் உட்காந்துட்டு இருக்க? ஆமால. சரி சரி. ஆஹா, ரொம்ப வெக்கப்படுறான் பாரு. சீக்கிரமா சட்டைய போடு பங்காரி. இரு. வா. இப்ப எப்படி வெளியில போறது? போலீஸ்காரங்க இருக்காங்க. இரியா, அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணலாம். தர்மராஜா வந்துட்டான். இனி தப்பிக்கவே முடியாது. ஆமா என் பங்காரி, ஏழை கூடமா மாட்டிக்கிட்டோமே. ஜக்கி, ஆமா, வயிறு வலிக்குது. அங்க சாமி கிட்ட உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, அண்ணி, வயிறு வலி தாங்க முடியல. அதான் தாயே, என் வயிற்று வலிக்கு பரிகாரம் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டம் இல்லாம எழுந்து வந்துட்டீங்க. நிதானமா வந்த வயிற்று வலி இன்னும் அதிகமா தெரியும், அதனாலதான். அம்மா சரி. ஐயோ, சுனிதா வெந்நீர் கொடுத்து விட்டு இருக்கா, இத குடிங்க. அவ கஷாயம் போட்டுக்கிட்டு இருக்கா. வித்யாசங்கர் மாத்திரை கொண்டு வந்து கொடுப்பான். அதையும் போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க. வெளியில எங்கேயும் போய் அலைய வேண்டாம். இந்தாங்க. ஐயோ நிதானமா, சுடுதண்ணி யாராவது இப்படியே அவசர அவசரமா குடிப்பாங்க? மெதுவா குடிங்க. ஐயோ, இந்த தண்ணி சுத்தமா சூடாவே இல்ல. போங்க, போய் கொஞ்சம் சூடா கொண்டு வாங்க. நிதானமா வாங்க, அவசரப்பட வேண்டாம். சரி, கொண்டு வாங்க அண்ணி. ஒரு இடத்துல உட்காரு.
ஜக்கி, ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே, தாங்க முடியலையே. ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? நான் நினைச்சேன் புலம்பல் சத்தம் கேட்கும் போதே அது நீயா தான் இருக்கும்னு நினைச்சேன். என்னப்பா மறுபடியும் புதுசா ஏதாவது நாடகாரியா? ஐயோ அம்மா, அம்மா வயிறு வலி தாங்க முடியலமா. நானும் ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டே இருக்கேன். வயித்த வலிங்கிற, ஆனா இப்படி குதிக்கிற? ஐயோ தாங்க முடியலன்னா வேற என்ன பண்ணுவாங்களா? அப்பப்ப கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா வயிற்று வலியெல்லாம் தானா சரியாயிடும். இந்த உபதேசத்தை எல்லாம் அப்புறம் வச்சுங்க. உங்களுக்கு தான் வைத்தியம் நல்லா தெரியுமாமே. போய் என்னத்தையாவது வாங்கிட்டு வந்து ஏதாவது பண்ணி கொடுங்க. வெளியில எதுக்கு போகணும்? வீட்லயே மருந்து இருக்குல்ல. துளசி இலையில ஒரு கஷாயம் போட்டு குடுக்கறேன். அத குடிச்சா எல்லா வலியும் போயிடும். ரொம்ப அதிகமா சாப்பிட்டா இதத்தான் நாங்க கொடுப்போம். அஜீர்ண கோளாறெல்லாம் தானா சரியா போடும். இரு கொண்டு வரேன். அப்படியா? போய் சீக்கிரம் கொண்டு வாங்க. டேய், போங்க பேசாம போங்க. ஜக்கி, ஜக்கி, ஏய் ஜக்கி, ஐயோ, ஜக்கி, ஜக்கி, அம்மா. உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமேப்பா? வித்யாசங்கரன் வழியில பார்த்து வயிறு சொன்னா. வலிக்குதே. என்னாச்சு உடம்புக்கு? ஐயோ, அத நான் எப்படி சகலா சொல்லுவேன்? என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி வயித்து வலி வரக்கூடாது. வலி தாங்க முடியல. பழா போன இந்த ஊர்ல நல்ல வைத்தியம் பார்க்க யாரும் இல்லையே. இருந்திருந்தா என் வயித்து வலி போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு வலிக்குதா? உங்களுக்கு தான் இவனை பத்தி தெரியும்ல, சின்ன வலியை கூட பெருசா காட்டுவான். ஆமா, அம்மா எங்க? வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது வைத்தியம் பாப்பாங்கல்ல? ஐயோ, அவங்களால எதுவும் செய்ய முடியாது சகல. போங்க, நீங்களே போய் வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. இல்லனா என் உசுரு இங்கேயே போயிரும். சீக்கிரம் சரி போங்க. சரி, போங்க நான் சகல. போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். இவனை பாத்துக்கம்மா. சீக்கிரம் போங்க. தண்ணி இப்ப நல்லா சூடா இருக்கு, இப்ப குடி. பொறுமையா குடி ஜக்கி, அது சூடா இருக்கு. ஓ, நீங்களா? வாங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல. உள்ள போங்க, நான் கொஞ்சம் அவசரமா வைத்தியரை பார்க்க வேண்டியிருக்கு. உள்ள லலிதா இருக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அம்மா, ஐயா, உனக்கு நிஜமாவே அந்த அளவுக்கு ரொம்ப வயித்த வலிக்குதா ஜக்கி? என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? என் கஷ்டம் எனக்கு தான். அண்ணி, சூடா இன்னொரு டம்ளர் தண்ணி குடுக்குறீங்களா? இன்னும் எவ்வளவுதான் தண்ணி குடிப்பே நீ? ஐயோ, எவ்வளவு குடிச்சாலும் பத்த மாட்டீங்க தண்ணி. போங்க. அம்மா, சரி, கொதிக்க கொதிக்க தண்ணியை கொண்டு வந்து குடுக்குறேன், இரு. என்ன ஜென்மங்களோ. யாரும் வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்களே. இதுக்கு மேல நேரத்தை வீணா கூடாது. எனக்கு கோடி ரூபாய் தர விக்கிரகத்தை தூக்கிட வேண்டியதான். என்னம்மா? மல்லி ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சால, அத காணுமே.